வெல்கம் டு நம்ம சேனல். அந்த காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் மிக கொடிய நோய் நொடி இல்லாமல் வாழ காரணமாக இருந்தது அவங்களுடைய உணவு பழக்கமும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க போடக்கூடிய வெத்தலையும் தான். வெத்தலை சாப்பிட்றதுனால பல நோய்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அந்த நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டில் வந்துடும். வெத்தலை ஒரு சிறந்த பெயின் கில்லர், அதாவது வலி நிவாரணி. ஸோ உடலில் உட்புறத்துலேயோ அப்படி இல்லைனா வெளிப்புறத்துலேயோ நோயினாலேயோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது அடிபட்டு ரொம்ப வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒரு வெத்தலையை நல்லா கழுவிட்டு வாயில் போட்டு மென்று அதோட நீரை விழுங்கினா வலி சட்டுன்னு குறைஞ்சிரும். அதே மாதிரி வெட்டிக்காயம், சிராய்ப்பு, வீக்கம் இருந்தால் அந்த இடத்துல வெத்தலையை அரைச்சி பத்து போட்டால் வீக்கமும் காயமும் குணமாயிரும். சிலருக்கு வாதத்தால் வயிற்றில் வாயு தொல்லை வரும். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அதுக்கு ஒரு வெத்தலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் விளக்கெண்ணெயை தடவி நெருப்பில் லைட்டாக வாட்டி வயிற்றில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒத்தலம் கொடுத்தாலே போதும். மலச்சிக்கல் ப்ராப்ளம், வாயு தொல்லை எல்லாமே ஓடி போயிடும். சிலருக்கு சளி தொந்தரவு, சுவாசிக்கிறதுல ப்ராப்ளம், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வெத்தலையை விட பெஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. 2 வெத்தலையை எடுத்து அது கூட 3 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டா சளி, ஆஸ்துமா எல்லாம் நீங்கி சுவாசிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. ஈஸியாக நம்மளால் சுவாசிக்க முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகாமல் இருந்தால் அந்த டைமில் 2 வெத்தலையை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆசிட் வயிறு குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றி உணவை செரிமானம் அடைய வைக்கும். எலும்பு வலுவாக இருக்கணும்னா வெத்தலையில் கொஞ்சம் போல் சுண்ணாம்பு தடவி சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புல இருக்கக்கூடிய திசுக்களை வலுவடைய வச்சு கீழே விழுந்தாலோ இல்லைனா வேறு ஏதாவது அடிபட்டாலோ எலும்பு சீக்கிரத்தில் உடையாமல் சேவ் பண்ணும். ஏதாவது அதே போல் பாக்டீரியா வைரஸ்னால் காய்ச்சலோ இல்லைனா தலைவலியோ வந்தால் அதுக்கு வெத்தலையை சாறு பிழிஞ்சு குடித்தா உடனே காய்ச்சலும் தலைவலியும் போயிடும். தலைவலிக்கு வெத்தலையை நெத்தியில் வச்சு கெட்டினாலும் தலைவலி குறைஞ்சிரும். சோர்வாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறப்போ வெத்தலையை சாப்பிட்டா மூளை செல்கள் எல்லாம் சுறுசுறுப்பாகி மனசோட செயல்பாடும் அதிகரித்து உற்சாகமாக வச்சுருக்கும். வெத்தலை நம்ம உடம்புல உள்ள pH லெவலை சீராக்கி பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்க வைக்குது. அதனால் பசியின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக வெத்தலையை சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.